வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆஹ் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த ஜெயகாந்தன் கதை ஒன்று படித்தேன். ஆ, நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. ரொம்ப படிச்சிருக்கீங்களா? பிரமாதமான ஒரு கதை அது. ரொம்ப நல்ல கதை அது. அந்த கதை வந்து லாட்டரி சீட்டு ரொம்ப பிரசித்தமா நம்ம நாட்டுல பரவின்னு இருக்கும்போது நிறைய மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அந்த லாட்டரி சீட்டுக்கு அடிக்ட் ஆனாங்க. அந்த டயத்துல எழுதப்பட்ட ஒரு கதை. அது வந்து ஒரு ரைட்டரா அவருக்கு இருந்த அந்த சமூக பொறுப்புணர்வை அந்த கதையில நம்ம பார்க்கலாம். ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு அந்த கதை. ஏதோ ஒரு தீபாவளி மலர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆ. ஒரு தீபாவளி மலர்ல வந்ததாக ஞாபகம். இந்த கதையை திருப்பி படித்தேன் நான். அ. அந்த கதையை பற்றி சுருக்கமா நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன். இந்த கதை வந்து ஆக்சுவலா ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு புலம்பலா தான் ஆரம்பிக்கும். ஒரு ஒரு அம்மா வந்து தன்னுடைய லைஃப்ப பத்தியே வரிசையா சொல்லின்னு வருவா. அவ கல்யாணம் பண்ணி வர்றதே வந்து அந்த காலத்துல, அதாவது இந்த கதை நடக்கிற காலம் வந்து குழந்தையா இருக்கிறச்சே கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த டயத்துல இவள வந்து ஏதோ அவ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட்டின்னு வந்து அவ அப்பா வந்து இவங்க வீட்ல விட்டுட்டு போனதாவும், இவங்க வீட்ல விளையாடின்னு இருக்கும்போது பம்பரம் விடுறது தான் தன்னுடைய கணவர்ங்கிறத அவளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சதாகும். அப்பப்போ விளையாடும்போது சண்டை போடுறது, அவ மாமியார் வந்து அப்படிலாம் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிக் குடுத்தது. அப்புறம் ஒரு படிப்படியா அவர் யாருன்னு தெரிஞ்சுட்டது. அதுக்கப்புறமா அவங்க மெச்சூர் ஆற விதம். அவர் அவர் வந்து ஒரு பெரிய வித்வான். அவர் ஒரு பெரிய அ ஞானி. அவர பத்தி இவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பீடு இருக்கு. அவர் வந்து அவ்ளோ வாசிச்சவர். அவர் வந்து அவருக்கு தெரியாத சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம் கிடையாது. சட்டை போட்டுக்க மாட்டார். ஆ அவர வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்துட்டு போவா, சந்தேகம் கேட்டுட்டு போவா. அப்படின்னு தன்னோட கணவர பத்தி ரொம்ப பெருமையா, அதாவது ஒரு மோனோலாக்லயே முக்காவாசி கதை முடிஞ்சிரும். டயலாக் வந்து மொத்த கேரக்டரே பார்த்தோம்னா ஒரு 3 கேரக்டர் தான் இந்த கதையில. அந்த அம்மாவோட மோனோலாக் தான் மோஸ்ட்லி. அப்புறமா தன்னுடைய கணவர்கிட்ட, "நீங்க இவ்ளோ புத்திசாலியா இருக்கும்போது என்னம்மா நான் வந்து உங்களுக்கு தகுதியா ஒரு சகதர்மிணியா இருக்கறதுக்கு?" அப்படின்னு கேட்கும்போது கூட, அவர் அதுக்கும் ஒரு பிரமாணம் வச்சு இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இவ எவ்ளோ முக்கியங்கிறதையும் அவர் சொல்றார். அவ்ளோ படிச்சவர் வந்து கூட இவளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது இவளுக்கு பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறதையும் ஒரு இடத்துல ரொம்ப நியாயப்படுத்தியிருப்பா. குழந்தை பெத்துக்கிறதோ, அத வளர்க்கிறதோ பெரிய விஷயம் இல்ல. அது நல்ல ஒரு ஞானமான ஒரு குழந்தையா வளர்க்கணும். நமக்கு அந்த சமூக பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றதும், அவருடைய மாணவர்கள்லாம் பெரிய இடத்துல போய் இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிட்டே வரா. இதெல்லாம் எதுக்கு சொல்றான்னு பார்க்கும்போது, இப்படிதான் ஒரு குழந்தை, "மாமி நான் அன்னைக்கு போறச்ச லாட்டரி சீட்டு வித்தான். உங்களுக்கு ஒண்ணு வாங்கின்னு வந்தேன்னு" சொல்லி ரூ. 1 குடுத்து ஒரு லாட்டரி சீட்ட வாங்கின்னு வந்து இவ கையில குடுத்துருவா. ஒரு ஸ்டூடண்ட். சோ இந்த குழந்தை ஏதோ ஆசையா வாங்கின்னு வந்து குடுக்குறதுன்னு இவளும் வாங்கி வச்சுன்ருவா. அதுக்கப்புறமா இவர் வந்து இந்த லாட்டரி சீட்ட பத்தி கேட்ட உடனே, இதுவரைக்கும் அவரோட கணவரோட பேச்சு எப்பயுமே திண்ணையில உட்கார்ந்து அவர் பேசும்போது பின்னாடி இருந்து கேட்டு, அவர பார்த்து பூரிச்சு போகக்கூடிய இந்த அம்மா, அன்னைக்கு லாட்டரி சீட்ட பத்தி பேசும்போது அவர் கன்னாபின்னான்னு திட்டுறாரு. இந்த சூது வந்து எவ்ளோ நாட்டையே அழிச்சிடும் தெரியுமா? மகாபாரதத்த பார்க்கலையா நம்ப? ஜெயிச்சவனும் சந்தோஷமா இல்ல, தோத்தவனும் சந்தோஷமா இல்ல. இது சூது வந்து உழைக்காத காசு எப்படி ஒட்டும்? அப்படின்னு அவர் ரொம்ப மோசமா கண்டம் பண்றாரு. அத ஒரு அரசாங்கம் செய்யக்கூடாது. யாரோ செஞ்சுட்டு போட்டும். ஒரு அரசாங்கம் வந்து யார் வந்து ஒரு தொற்று வியாதியில இருந்தோ, ஒரு மக்கள காக்க வேண்டிய ஒரு இடத்துல பண்ண வேண்டிய வேலைகள்லாம் அவ்ளோ இருக்கும்போது, லாட்டரி சீட்ட போய் விக்கலாமா? அப்படின்னு அவரோட தார்மீகமான அந்த கோவத்த இவ கேட்கும்போது தான் இவளுக்கு தான் வாங்கி வச்சிருக்கிற அந்த பரிசு சீட்ட பத்தி கவல வருது. அதுவரைக்கும் ஏதோ அந்த குழந்தை வாங்கிட்டு வந்ததுன்னு வாங்கிட்டு வந்து வச்சுட்டா. அது கூட ஒரு இன்டென்ஷனோ, இதுல பணம் வரும்னோ அந்த எதுவுமே இல்ல. சும்மா வாங்கி வச்சுன்ட்டா. இதுக்கு நடுவுல வந்து இவர்கிட்ட படிச்ச ஒரு பையன் வந்து மெட்ராஸ்ல பெரிய வேலையில இருக்கான். பெரிய புரொஃபஸரா இருக்கான். அப்படி அவ அம்மா வந்து புலம்புறா. "என் புள்ள என்ன கவனிக்கிறதே இல்ல. அப்படியே வேக்காத்தோட போயிட்டான்" அப்படின்னு. அப்ப இவ சொல்றா, "இப்ப சாதாரணமா எங்க ஆத்துக்காரரோட பேசி அவரோட சிந்தனைகள் எனக்கு வரலைன்னா, நானும் அவளோட சேர்ந்து அவன 2 வார்த்தை திட்டியிருப்பேன். ஆனா இந்த அம்மாக்கு அவன் நன்னா வாழறான்னு ஒரு ஆங்காரம் இருக்கு. அது இவர் தான் எனக்கு சொல்லி புரிய வச்சார்." அப்படிங்கிறா. அப்புறம் அவர் கணவரோட பட்டணத்துக்குலாம் போயிட்டு வரா. எங்கெல்லாமோ அவருக்கு அவார்டு கிடைக்கிறதெல்லாம் பார்க்க அவளுக்கு சந்தோஷமா இருக்கு.
அந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து வரான். இவ ஊருக்கு வந்து ஏதோ 2, 3 பேர் அவ காலேஜ் பீப்புள்லாம் கூட்டின்னு வரான். வந்து நேரா இவ கிச்சனுக்கு வந்து சொல்றான், மாமி எங்க காலேஜ்ல நம்ம இவருக்கு நம்ம வாத்தியாருக்கு வந்து ஒரு பெரிய போஸ்ட் கொடுக்குறேங்கிறா. அப்படிங்கும்போது இவருக்கு பெருமையா இருக்கு. சரி இவர் எடுத்து பாரான்னு பார்த்தா, அவ போன அப்புறம் இவர் சொல்லலாம், எனக்கு என்ன அவர் வேலை இல்லையா? அவர் காசுக்காக எவனாவது படிப்பு விப்பானா? அந்த வேலைக்கு என்ன சொல்றியா உத்தியோகத்துக்கு? இத்தனை வருஷம் 42 வருஷமா என் கூட இருக்கியே, என்னை பத்தி உனக்கு தெரியாதா? வித்தைய போய் விக்கலாமா? அவனுக்கு பலிக்குமா? அப்படின்னு அவர் வந்து அவருக்குன்னு கத்துண்ட ஒரு சாஸ்திரத்தையோ, சம்பிரதாயத்தையோ, அதுல இருக்கிற பிரமாணத்தையோ விடாம பிடிச்சுக்கிறார். அது கடைசி வரைக்கும் அவர் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறவருக்கு முன்னாடி போய் லாட்டரி சீட்டு வாங்கிட்டேன்னு எப்படி சொல்றது? சப்போஸ் அதுல பரிசு விழுந்துருச்சுன்னா, அவன் போ இவ்ளோ தீர்மானமா பேசுறவரோட குடும்பத்திலேயே லாட்டரி சீட்டு வாங்கிட்டான்னு இவருக்கு அவப்பேர் வந்துட போறதே! அப்படின்னு எல்லாம் குழப்பம் வந்துடுறது. சரி, இது எதுக்கு நம்ம இத இவ்ளோ பெரிய விஷயமாக்குறோம்? பரிசு விழுந்தாதானே! அப்டின்ட்டு ஒரு இடத்துல சமாதானம் ஆறா. அதுக்குள்ள அந்த பையன் யார் லாட்டரி சீட்டு வாங்கி குடுத்தானோ, அவன் வந்து பேப்பர் எடுத்துட்டு வந்து, "மாமி பரிசு விழுந்திருக்கான்னு பார்க்கலாம். அந்த சீட்ட கொண்டு வாங்கோ" அப்டின்ன உடனே இவளுக்கு பயம் வந்துடுது. "அந்த சீட்டெல்லாம் எங்க போட்டேன்னே தெரியலடா அம்பி" அப்டின்னோனே அவன் கோச்சுன்னு அந்த பேப்பர போட்டுட்டு போயிடுறான். அவன் போன அப்புறம் அந்த பேப்பர் எடுத்துச்சுன்னு இவ எழுத படிக்க தெரியாது. ஆனா நம்பர்ஸ் மட்டும் தெரியும். அத வச்சுன்னு இதுல இருக்கிற வார்த்தையும், அதுல இருக்கிறதும் ஒண்ணான்னு பார்த்து கம்பேர் பண்ணி பார்த்தா, இவளுக்கு ரூ. 1,00,000 பரிசு விழுந்திருக்கு. அப்பதான் இவளுக்கு இன்னும் பயம் வந்துடும். நேரா அந்த பேப்பரையும், லாட்டரி சீட்டையும் கொண்டு போய் அவரோட கணவரோட காலடியில வச்சு, "என்ன மன்னிச்சுடுங்கோ. நான் ஏதோ அந்த குழந்தை வாங்கின்னு வந்தா நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதுல பரிசும் விழுந்துடுத்தோ" அப்படின்ன உடனே அவர் வந்து ஒண்ணும் சொல்லல. அவர் சொல்றாரு, "இங்க பாரு நீ இப்ப லட்சாதிபதி. உனக்கு கணவனா இருக்கிற தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல." இவ அதுக்குள்ள ஆர்கியூ பண்றா. இந்த மாதிரி பணம் ரொம்ப தேவை தானே! உங்க பாட்டனார், உங்க இவாலாம் வாங்கி வச்சிருக்க இந்த வீட்ல உங்க பக்கம் ஒழுகின்னு இருக்கு. அத சரி கூட பண்ண முடியல என்னால. அப்டின்னோனே அவர் சொல்றாரு, எங்க ஆத்துல வந்து எல்லாரும் உஞ்சு விருத்தி எடுத்தவா. உஞ்சு விருத்தி எடுக்கும்போது அந்த பாத்திரம் நிரம்பிடுத்துனா கூட, அதுல அதுல அவர் சொன்ன ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரிஞ்சது. நெறைய பேர் ஆத்துல குழந்தை கையால அரிசி போட சொல்லுவா. ஏன்னா, அவங்க பெரியவா கையால அரிசி போட்டா நெறைய அரிசி விழுந்துரும். அந்த ஆசீர்வாதம் முழுக்க தனக்கே வந்துடும். மித்த வீட்டுகளுக்கு கிடைக்காதுங்கிறதுனால குழந்தை கையால போட சொன்னா, எல்லார் வீட்டுக்கும் அந்த தர்மத்த பண்றதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி அது ரொம்ப எடுத்துனா அந்த பாத்திரம் ரொம்ப எடுத்துனா, அடுத்த ஆத்துல அவ வாங்கிக்க மாட்டா. ஸ்டோர் பண்ணி சேமிச்சு வைக்கணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அப்பன்னா தான் அந்த வீட்ல ஒரு ஞானவான் பிறப்பான். அப்படின்னு அவர் அதாவது ஒரு ரொம்ப ஹை பிலாசபியும் ஒரு சாதாரண பிரச்சனையும் சேர்த்து சேர்த்து இந்த கதையை அவ்வளவு அழகா பின்னி கொண்டு வராரு. கடைசியில இவர் சொல்றார், உன் இஷ்டம், நீ உன் கையில இந்த பணம் இருக்கு, நீ உபயோகப்படுத்தினா படுத்திக்கோ. ஆனா நான் வந்து இதுக்கு இந்த பணத்தை தொடமாட்டேன். நீ வந்து சௌக்கியமா இரு. நீ இதை அனுபவிக்க கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நான் இதுல இருந்து ஒரு காசு தொட மாட்டேன். என்னோட பத்னின்னு நீ சொல்லிக்கோ. ஆனா நான் இதுல எதுலயுமே சம்பந்தப்பட மாட்டேன். நான் சொன்னது சொன்னதான். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறார். அந்த அம்மா நம்மள பார்த்து கேட்கிறா, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. ஒரு பிரில்லியன்டான ஒரு ஸ்டோரி. ஆ, இதுதான் கதை. பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. எனக்கு இந்த கதையை வந்து என்னுடைய இளமை காலங்களில் படிக்கும்பொழுது என்னோட நண்பன்கிட்ட நான் சொன்ன ஞாபகம் இருக்கு. இந்த கதையை எப்பயோ படிச்சிருக்கேன் நான். படிச்சுட்டு நான் சொன்னேன், உனக்கு தெரியா ஜெயகாந்தன் என்ன வச்சு ஒரு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். உடனே உன்னை வச்சா சான்ஸே இல்லை, நீ என்ன ஓவரா சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன், "ஐயோ, என்ன வச்சு இல்லைடா, உன்னை வச்சும் எழுதியிருக்காரு" அப்படின்னு. உடனே எப்படியா அந்த கதை கூட படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். படிச்சுட்டு அது கடைசியில் சொல்லி நான் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு அந்த கேட்பா இல்லையா, வாசகர்களை வந்து அதில் ஒரு கதாபாத்திரமா மாற்றிடுவார் ஆமா, ஜெயகாந்தன். ஸோ ஆமா. நம்ம விசைடிங் மோட்ல நம்மளே கொண்டு வந்து சேர்த்துடுவார் அந்த கதை. அது ஒரு வித்தியாசமான அந்த டெக்னிக்கே ரொம்ப அற்புதமான டெக்னிக். இன்னொரு விஷயம் இந்த கதையில் எனக்கு பிடிச்சது என்னன்னாக்க, இந்த முழு கதையும் அந்த பெண்மணி, அந்த வேத விற்பனரோட பெண்மணியே சொல்கிற மாதிரி முழு கதையும் போயிருக்கும். ஆமா. தேர் இஸ் நோ டயலாக்ஸ். அவளே தான் எல்லாத்தையும் கொண்டு போவார். அது கரெக்ட். கூட ஒரு நல்ல அப்போல்லாம் எப்படி இப்படியெல்லாம் அழகான அழகான கதைகள்லாம் எடுத்து வித்தியாசமான ஐடியாஸில் செஞ்சுருக்காங்கங்கிறது உண்மையாகவே அப்பயே ரொம்ப பண்ணியிருக்காங்க. இது அழகான அழகெல்லாம் யாராவது ரைட்டிங்குள்ள வரவங்க கண்டிப்பா அந்த இந்த மாதிரி கதைகளை படிக்கணும்.
கண்டிப்பா. இந்த கதை படிக்க வேண்டிய கதை. எழுத்தாளர்கள் எல்லாருமே படிச்சிருப்பாங்க அஃப்கோர்ஸ். அதாவது தன்னோட புருஷனுடைய ஞானத்தை அவ நான் சாதாரணமான ஆளு. ஆனா என்னுடைய புருஷன் வந்து பயங்கரமான ஞானஸ்தன். அத அவ ரசிக்கிற விதம் அத அழகா சொல்லுவாரு. அவ வந்து பாடம் எடுக்கும்போது, இவ அந்த ஜன்னலுக்கு பின்னால ஒரு ஸ்டூல் போட்டுன்னு உட்காந்து அவ என்ன எடுக்கிறான்னு கேட்பா. ஆஹா! என்னுடைய புருஷன் வந்து எவ்வளோ ஒரு ஞானஸ்தரா இருக்கார் அப்படின்னு ஷி வாஸ் காம்ப்ளிமெண்டிங் ஹிம் லைக் எனிதிங். எனக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைச்சிருக்காரு அப்படின்னு. நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த சீமாச்சுங்கிற அந்த கேரக்டர் அவர் கூட படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு பெரிய கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கான். அவன் வந்து இவரை வந்து கூப்பிடுறான். எங்களுடைய கல்லூரியில் ஒரு பெரிய வேலை இருக்கு, நீங்கள் வந்து எடுத்துக்கணும் நீ அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து ஐயோ நான் அதெல்லாம் மாட்டேன், எனக்கு வந்து கல்வியை நான் விற்கிறது இல்லை, நாளைக்கு நீங்களாம் கொடி பிடிப்பீங்க சம்பளம் கொடுங்க ஜாஸ்தின்னு, அதுக்கும் என்னை சேர்த்து கொடி பிடிக்க ஆமா. சொல்லுவீங்க, கல்வி வந்து நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கிக்கும் போது கூட இவளுக்கு பெருமையாக தான் இருக்கும். ஐயோ எப்படி ஒரு இவர் பாரேன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்படி தான் பெருமைப்படுவா. ஆனால் இந்த லாட்ரி சீட்டு வந்து கிடைச்ச உடனே அவள் குழம்பி போய்ட்றான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த பையன் வந்து விளையாட்டை கொடுக்கறதும் அதில் ஒரு வேண்டிப்பா எனக்கு இந்த சீட்டில் ப்ரைஸ் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சாமிகிட்டெல்லாம் வேண்டிப்பா, இவருக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகிடுமே அப்படின்னு சொல்லி. அந்த இதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உஞ்சவர்த்தி பற்றி நீங்கள் அழகாக சொன்னீங்க. இந்த குழந்தை வந்து தன்னுடைய கரங்களால் கொண்டு வந்து அது எவ்வளோ போடுறதோ அவ்வளோதான். ஏன்னா அப்படி பல வீடுகளில் வாங்கினாக்கா அந்த புண்ணியம் பல வீடுகளுக்கு போய் சேரும் சரி. அப்படிங்கிறத அந்த கரெக்டான அந்த பாயிண்ட்டை நீங்கள் பிடிச்சு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த உஜ்ஜாவிற்கு வாங்குறவர் வந்து அந்த பாத்திரம் நிரம்பிட்டுனா அதோட அவர் வீட்டுக்கு போயிடுவார். அதோட அந்த ஐ மீன் அதுக்கு மேலே வாங்க மாட்டார் அவர். வாங்க முடியும். அதில் என்ன பாத்திரத்தில் என்ன அரிசி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, இப்படிலாம் இருந்திருக்காங்களே அப்படிங்கிறது. ஒரு இந்த பரிசு கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? உங்களுடைய மனநிலை எப்படி இந்த கதையில பரிசு கிடைத்தது அப்படின்னு சொன்னோன்னு? இல்ல இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெஸ்ட் அவங்களுக்கு. நீ இதெல்லாம் கேட்டிருக்கேல இத்தன நாளு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ற? உன் கையில 1,00,000 குடுத்தா நீ என்ன பண்ணுவ? அப்படிங்கிற மாரி ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அது. 2வது இந்த உஞ்சி விருத்தி எடுக்கிறது அவ்வளோ பெரிய ஞானவான்கள் ஏன் உஞ்சி விருத்தி எடுக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இவ்ளோ ஞானம் இருக்கும்போது அகங்காரம் ஜாஸ்தி ஆகும். ம். அந்த அகங்காரத்த வளர விடாதுன்னு அவங்க உஞ்சி விருத்தி எடுப்பாங்க. அதுதான் வந்து அதோட ஓ சரி தாத்பரியமே சரி. அதுதான். அத வந்து இவர் வந்து ரொம்ப தெளிவா இப்ப வரைக்கும் அத ஃபாலோ பண்ணிட்டு, அவர் எந்த விதத்திலயுமே அந்த சிதப்பிரஜ்ஞனா அவர் இருக்காரு. இந்த அம்மா என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் தடுமாறுறாங்களே ஒழிய, நமக்கு அதோட ரிசல்ட் கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா அவங்க அந்த பணத்த போய் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது நன்னா தெரியும். ஏன்னா 42 வருஷ காலமா ஒருத்தர பார்த்து இருக்கிறவங்களுக்கு, என்னதான் ரூ. 1,00,000 வந்தா கூட, ஆ எண்ட் ஆஃப் த டே அவங்க அத எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் பெருசா டாமினேட் பண்றது. அண்ட் இது வந்து ஒரு டெஸ்ட்டா வைக்கிறாங்க. இத்தன நாள் நீ வந்து படிச்சுட்ட தியரியா, பிராக்டிகலா நீ எப்படி அவன் லைஃப்ல அப்ளை பண்ற? அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் தான். இது நம்ம எல்லாருக்குமே வரும். நம்ம எல்லாம் பேசுவோம். கருத்தெல்லாம் பேசுவோம். பட் நம்மள வந்து அந்த சிச்சுவேஷன்ல போட்டோம்னா நம்ம எப்படி இருப்போம்? அப்படிங்கிற அதே இஷ்யூ வந்து இங்கேயும் வருதுன்னு நான் யோசிச்சேன். அதான் என்னோட பாயிண்ட். நான் வந்து கரெக்ட். நான் ஒரு வித்தியாசமா திங்க் பண்ணேன். அவர் வந்து அழகா சொல்லிடுறார். இந்த இந்த பிரச்சனை உன்னோட பட்சாதிபதிக்கு புருஷனா ஆகிறதுக்கான அந்தஸ்தோ குணமோ எனக்கு எதுவும் கிடையாது. இந்த மாய வலையில் நீ சிக்கிக்காத, பேசாமல் சீட்டை கிழிச்சிடு, இது என்னோட அட்வைஸ். ஆனால் நீ தான் டிசைட் பண்ண வேண்டியது நீ தான். நீ யூ ஹேவ் டு டேக் எ டிசிஷன் அப்படின்னு அந்த டிசிஷன் பார்ட்டை அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. அவ அவளுடைய மனநிலையை வந்து ஜெயகாந்தன் அழகான ஒரு வரியில் கொண்டு வந்திருப்பார். பணம் பெருசா ஞானம் பெருசா, எவ்வளவு பெரிய ஞானியானாலும் வாழ்க்கையே சாஸ்வதம் இல்லையே. இவருக்கு அப்புறம் நான் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், அப்ப அப்படி ஏற்பட்டதுனாக்க கட்டின வேலை வந்து பிச்சைக்காரி மாதிரி இந்த மகா ஞானி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு எல்லாரும் ஏசுவாளே அப்படிங்கும் பொழுது தெர் இஸ் அ லேட்ரல் ஷிஃப்ட் இன் ரைட்டிங். அதான் சொல்றாரு, இஸ் ஜஸ்டிஃபைங் தி அதர் சைட் ஆஃப் ஹர். அவளுக்கு ஒரு நிமிஷம் தோன்றது, ஆமாம் இவர் நாளைக்கு ஏதோ ஆயிடுத்துனா இவருக்கு, நம்ம யார், நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, வி டோன்ட் ஹவ் எனி மணி, எப்படி நம்ம லீவ் பண்ண போகிறோம்? அப்போ எல்லாரும் இந்த உலகம் வரதானே துட்டுரும், எப்படி ஒரு கணசனாக இருந்தால் என்ன பொண்டாட்டி கரெக்டாக ரிசர்வ் பண்ணி வச்சுக்காம போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த கடைசி வரிகள் ரொம்ப அழகாக எழுதியிருப்பா. நான் கையில் சீட்டை வச்சுட்டு நிற்கிறேன், கணக்கிறது, இதில்
இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ அப்படின்னு அழகாக முடிச்சிருப்பார். இதில் வந்து எனக்கு வந்து அதாவது இன்னொரு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்னது அழகாக கதையில் என்ன எடுப்புற மறக்காமல் சொன்னீங்க. நீங்கள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ இவருக்கு அப்புறம் இல்ல. அவளை யார் பார்த்துக்க போறா? பார்த்துக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்ல. ஸோ தெர் இஸ் ஒரு தராசுன்னு 2 பக்கங்கள் மாரி 2 பக்கமும் பேலன்ஸ் இருக்கு. கடைசியில அவ என்ன டிசிஷன் எடுப்பா? அப்படிங்கிறத ஜெயகாந்தன் அவரே ஒரு ஞானஸ்தன் தானே! அவர் தீர்ப்பு குடுத்துருக்கலாம். இருந்தாலும் அத வாசகர்கள்ட்ட விட்ட அந்த அழகு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க உங்க டிசிஷன் சொல்ட்டீங்க. நான் வந்து என்னுடைய டிசிஷன வாசகர்கள்ட்டயே விடணும்னு ஆசைப்படுறேன். இத இல்ல ஆக்சுவலா படிக்கிறவங்க, இதுல பார்க்குறவங்க பயங்கர இன்டெலிஜென்ஸ் ரைட்டரோட இன்டெலிஜென்ஸ் என்னன்னா, அவளுக்கு குழந்தை இருந்ததுன்னா ஒரு அம்மாக்கு உடனே அந்த காச குழந்தைக்கு குடுக்கணும்னு தோணும். குடுக்கணும். இல்ல இல்ல இப்படி கூட நீங்க நினைக்கலாம். அவன் எப்படி நம்மள பார்த்துப்பான், இத கிழிச்சு போட்டுடலான்னு. 2 விதமான 2மே இருக்கு. பாசிபிலிட்டி இருக்கு. ஆமா 2 பாசிபிலிட்டி இருக்கு ஆஃப் கோர்ஸ். ஆ ஆனா அந்த ட்ரிக்கி பாயிண்ட் இஸ் யூ நீங்க வாசகர்களா எனக்கு வாசகர்களா இருக்கீங்களா? நீங்க டிசைட் பண்ணுங்க. அ அப்படிங்கிறது வந்து அவர் குடுத்திருக்காரு. ஏன்னா நிஜமாவே நான் அவர் அவரோட பெரிய ஞானஸ்தன் யார் இருக்க போறார். ஆனா அத வந்து வாசகர்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்த அந்த ஜெயகாந்தனை நம்ம பாராட்டுவோம். ரொம்ப நம்ம நல்ல வந்து கதை. நல்ல கதை. இந்த கதையில உங்களோட கமெண்ட் பார்த்து யா அ அந்த அம்மா என்ன செய்யட்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நல்ல கண்டிப்பா. வாய்ப்பு ரம்யா. நல்ல கதைய எடுத்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றி. தேங்க் யூ சார். தேங்க் யூ.